நண்பர்களே வணக்கம். இதில் ஒரு 4-5 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சந்தோஷமான செய்தி. இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு ஆயுத ஒப்பந்தம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு 2-3 நாளில் நமக்கு ஒரு நல்ல நியூஸும் வரும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேட் டீல் முடிகிற மாதிரி இருக்குது. நேற்று கூட பியூஷ் கோயல் சார் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒன்று பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவுக்கு நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை விற்கிறோம். ஸோ அது ஒரு விஷயம் பார்ப்போம். ரெண்டாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாரிஸில் ஒரு கொள்ளை நடந்தது. பட்டப்பகல்லையே போயிட்டு பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துலேருந்து விலை மதிப்பற்ற நகைகளை கொள்ளடிச்சிட்டு போனாங்க, டைமண்ட்லாம். அதே மாதிரி பெங்களூரில் பட்டப்பகலில் ஏடிஎம் மிஷின் எடுத்துகிட்டு போகிற வேனை கடத்திட்டு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 7 கோடியை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது பிரிட்டனுடைய கடல் பகுதியில் ரஷ்யா தன்னுடைய உளவு கப்பலை பறக்க விட்டதாக பிரிட்டன் குற்றம் சாட்டிருக்கு. அந்த உளவு கப்பல்லேருந்து லேசர் மூலியமாக தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றத்தை சாட்டிருக்கு. அங்கே வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பெரிய ஆயுத ஒப்பந்தம் மற்றும் நம்ம மேட் இன் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை விற்கிறத பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $93 மில்லியன் மதிப்பில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம மதிப்பில் பார்த்தீங்கன்னா 770 கோடி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இந்த அளவுக்கான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தத்துக்கான அனுமதியை அமெரிக்காவினுடைய டிஎஸ்சிஏ, அதாவது டிஃபென்ஸ் செக்யூரிட்டி அண்ட் கார்பரேஷன் ஏஜென்சி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, யூஎஸ் காங்கிரஸ்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இது என்ன வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FGM-148 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாவ்லின் மிசைல். இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி டேங்க் மிசைல் சொல்லுவோம். அதாவது இதோட சிஸ்டம் என்னன்னா ஃபயர் அண்ட் ஃபர்கெட். அதாவது ஆன்டி டேங்க் அப்படின்னா டேங்க் வரும்போது இந்த மிசைல அது மேல ஃபயர் பண்ணலாம். இது மேன் போர்ட்டட் தான். ஷோல்டர்ல வச்சுட்டு அந்த டார்கெட்டை அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி இதை அனுப்பிட்டு அந்த சோல்ஜர் அந்த இடத்த விட்டு போயிடலாம். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணி அந்த டேங்க் எங்க மூவ் ஆகி போனாலும் அது தாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மிசைல், அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மிசைல். ஏன்னா அமெரிக்காவோட ஜாவ்லின் மிசைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெயர் பெற்றது. நிறைய வார்களில் இது ஜெயிச்சு காமிச்சிருக்கு. ஈவன் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார்ல ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்லுவாப்ல அப்போ அவரோட மீட்டிங்லாம். அதாவது பைடன் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வெறும் ஷெல்டர்ஸ் தான் கொடுத்தாரு, தலகாணி பாயெல்லாம் கொடுத்து அவங்களை படுக்க வைக்கிறதுக்கான விஷயம் தான் பண்ணாரு. ஆனா நான் மட்டும்தான் ரஷ்யா அவங்க நிக்க வச்சேன், நான் ஜாவ்லின் மிசைல கொடுத்தேன். ஜாவ்லின் மிசைல் ரஷ்யாவுடைய டேங்க்லாம் தண்ணியில சிக்கி இருக்கும் போதோ இல்லை சேத்துல சிக்கி இருக்கும் போது ஒன்னா போட்டு தள்ளிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசுவார். அது உண்மையும் கூட. ஜாவ்லின் மிசைலை யூஸ் பண்ணி ரஷ்யாவோட பல டேங்குகளை உக்ரைன் கொண்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவத்தினுடைய பவரை இது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப லெத்தலாக இருக்கும். இது மேஜராக நம்மளுடைய சைனீஸ் பார்டர்லையும் பாகிஸ்தானி பார்டர்லையும் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. நம்மகிட்ட ஆல்ரெடி ஜாவ்லின் மிசைல்ஸ் கொஞ்சம் இருக்கு. இப்போ அதிக அளவில் அதை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீரங்கிகளுக்கான, அதாவது M777 சொல்லக்கூடிய இந்த ஹவர்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு கேலிபர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டிலரி கேலிபர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த குண்டுகள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பீரங்கிக்கான குண்டுகள். இந்த 2 அக்ரிமெண்ட்டும் சேர்த்து தான் நம்ம இந்தியா போட்டிருக்கோம். சரி, இந்த அக்ரிமெண்ட்லாம் ஏன் அமெரிக்கா கூட போகிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமெரிக்கா இந்தியாவோட உறவை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அமெரிக்கா இந்தியாவை பொறுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதே பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போறது மூலியமா அமெரிக்கா கூட நம்ம வியாபாரம் பண்றதுனால அந்த ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கு குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கு எல்லையிலையும் இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு பலம் தரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்திய ராணுவ தளவாடங்களை அமெரிக்காவோட நம்ம அதிகமா வாங்குறது இரு நாடுகளுடைய இடையிலான இந்த பெரிய வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு மிக மிக ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம அந்த ட்ரேட் டீலுக்கு பேசிட்டு இருக்கோம். அப்ப பேசும்போது இந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா ஒரு ஆடட் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது நான் சொன்ன மாதிரி நமக்கு ட்ரேட் டெபிசிட் ஜாஸ்தி, அதாவது இந்தியாவுக்கு சாதகமா ட்ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் குற்றம் சாட்டுவாப்ல. ஸோ இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும். நம்ம மற்ற பொருட்களுடைய இதுவும் நம்மளோட 50% ஒரு சில பொருட்களுக்கு மாத்திட்டாங்க. நான் படம் வழியிலே போட்டிருந்தேன். பீஃப், காஃபி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் 12 to 15% மாறிடுச்சு மற்ற நாடுகளுக்கு மாதிரி. மற்ற பொருட்கள், அதாவது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிசி, பாராமெடிக்கல்ஸ், இதுக்கெல்லாம் கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல ஒரு சொல்யூஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இந்தோனேஷியாவுக்கு நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை நம்ம விற்கிறோம் அப்படின்றது. அமெரிக்காட்ட இருந்து நம்ம ஆயுதம் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மேட் இன் இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணை பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு மோசப்பு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்சானிக் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கின முதல் நாடு அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு பிரம்மோஸ் பேட்டரியை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது டெலிவரியும் அந்த நாட்டுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்தோனேஷியா ராணுவ அமைச்சர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 இருந்து 28 வரைக்கும் இந்தியாவில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒப்பந்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடக்க போகுது.
போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பிரம்மோஸோட விஷயம். பிரம்மோஸ் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நான் ஆல்ரெடி பிரம்மோஸ் பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்கள் இதில் சொல்கிறேன். இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்துட்டு லெத்தலானது, அதாவது ரொம்ப டேஞ்சரஸான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய க்ரூஸ் மிசைல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எதிரிகள் மற்றும் பயங்கரவாத மையங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுல இந்த சக்தி வந்து நிரூபிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆபரேஷன் சிந்தூரில் நம்ம வந்துட்டு ஏர்பேஸ்லாம் தாக்குறது இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுங்க வந்து இதை பார்க்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் மிசைலை வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா மற்றும் ரஷ்யாவோட கூட்டு தயாரிப்பில் தான் நம்ம உற்பத்தி பண்ணோம். உற்பத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீண்ட நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ தளவாடங்களில் வாங்குற இடத்துல மட்டுமே இருந்த இந்தியா இப்போ நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு முன்னேறி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இதுதான் வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணை நம்ம இந்தோனேஷியாவுக்கு விற்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நியூஸ். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, பெங்களூரோட கொள்ளை. இது என்னடா இது, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணுறீங்க பட்டப்பகலா, ஃப்ரான்ஸில் வந்துட்டு பண்ண அதே ஸ்டைலில் இங்கே பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை அப்படின்லாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பெங்களூரில் 7 கோடி வந்து பட்டப்பகலில் கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்க்குலாம் வந்து காசு ஏற்றிட்டு போகிற கேஷ் வேன் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இந்த கேஷ் வேன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டெய்லி பேசிஸ்க்கோ அல்லது வந்து வீக்லி டுவைஸோ எல்லா ஏடிஎம்முக்கும் போயிட்டு அமௌண்ட்டை போடும். அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 7.11 கோடி வந்துட்டு ஏற்றிட்டு போன ஒரு வேனை வந்து வழிமறிச்சு அதை வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே வந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தங்களை வந்து ஒரு ஆர்பிஐ வங்கி ஊழியர்கள் மாதிரி அடையாளம் காட்டிருக்காங்க. அதாவது தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்காவா ஐடி கார்டெலாம் எடுத்துகிட்டு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. HDFC பேங்க்ல இருந்து ஏடிஎம்முக்கு வந்து பணம் எடுத்துகிட்டு போன அந்த கேஷ் வேனை வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காம, அந்த வேனை வந்துட்டு ஒரு SUV-ல வந்து இவங்க வழி மறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வழி மறிச்சிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வேனை ஓட்டி வந்த ஊழியர்கிட்ட நாங்கள் ஆர்பிஐ அதிகாரிங்க, டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள மிரட்டி வந்து கேஷ் வேன் ஊழியர்களை அவங்க கார்ல ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரி சர்க்கிள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே போனதும் அந்த ஊழியர்கள்லாம் இறக்கி விட்டுட்டு பணப்பெட்டிகளை அந்த கும்பல் வந்து எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கேட்கவே வேப்பா இருக்கு. பட்டப்பகல் இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிறப்பு குழுக்களும் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கும்பலை பிடிக்கிறது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட CCTV கேமரா பதிவுகள்லாம் வந்து போலீஸ் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த வேன்ல இவ்வளோ பணம் போகுதுன்னு தெரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் போலீஸ் வந்து சந்தேகிக்கிறாங்க. இதுல உள்ள இருந்து யாரோ வந்து உதவி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பண்ண போகுது. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் போகுது அப்படின்றது பொதுவாக ஏடிஎம் வேன்ல அமௌண்ட் போகுன்றது நமக்கு தெரியும். அது கொடுத்துட்டு வருதா இல்லை எடுத்து போய் பண்ண போகுதா, ஃபீட் பண்ண போறாங்களா மெஷினுக்கு அப்படின்றது எல்லாமே உள்ள இருந்து யாராவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ இதுல யார் பிடிபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளுக்குள்ளே, அதாவது அந்த டீம்லயே இருந்த ஒருத்தவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணும்போது அவர் வந்து முன்னுக்கு முரணா பேசுறத வச்சு இவங்க தொடர்புல இருப்பாங்க, இவங்க வந்து இவங்க மூலியமா இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிசிடிவி ஆராய்ஞ்சதுல வந்து அதுல ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அவர் மேல ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிற மாதிரி வந்து இந்த விஷயத்துல சொல்றாங்க. கண்டிப்பா கூடியவர்களை இன்னும் 2-3 நாள்ல பிடிச்சிருவாங்க. பிரான்ஸ் மேல நம்ம நாடு கிடையாது, கண்டிப்பா நம்ம நாட்டுல குயிக்காவே பிடிச்சிருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் பட்டப்பகல்ல பெங்களூர்ல நடந்த மிகப்பெரிய ஒரு கொள்ளையா நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம். பிரிட்டனுடைய கடற்பகுதியில் ரஷ்யாவோட உலக கப்பல் போச்சா, முதல்ல அதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு ரஷ்ய உலக கப்பல், அதாவது ஸ்பை ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரிட்டன் நாட்டு கடற்பகுதிக்குள்ளே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா யாந்தர் அப்படின்ற ஒரு பேர் கொண்ட உலக கப்பல் பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் இருக்கிற இந்த கம்யூனிகேஷன் கேபிள், அதாவது அண்டர் வாட்டர் கேபிள்லாம் இருக்கு இல்லையா, அதை மேப் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டது அப்படின்ற மாதிரி பிரிட்டன் சொல்லுது. இந்த ரஷ்ய கப்பலை வந்து கண்காணிக்கிறதுக்கு பிரிட்டன் என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்களுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ரெக்கனசன்ஸ் ஏரோப்ளான இந்த P-8 பொசைடன் இருக்கு பாருங்க, அதை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ராணுவ விமானம் அனுப்புறதுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்ல இருந்து ஒரு லேசர் கதிரை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மூலியமா தாக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விமானத்து மேலே, அதாவது விமான பைலட்டோ இல்லை வந்து விமானத்து மேலேயோ நம்ம லேசர் அடித்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பிளைண்டாகவே அவங்களுக்கு வந்து மாறக்கூடிய வாய்ப்பு. பிளைண்ட் இந்த சென்ஸ் அவங்களால என்ன நடக்குதுன்னே பார்க்க முடியாது, சரிவர எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது சொல்லப்படுது. இது பொதுவாகவே எல்லா கப்பல்லையுமே வந்து அந்த லேசர் பாயிண்டர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணாங்க சொல்லப்படுது. இதை வந்து ரஷ்யா யூஸ் பண்ணிச்சு அப்படின்னு பிரிட்டன் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இந்த நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரிட்டன் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. பிரிட்டன் இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரொம்பவே கோபமா வந்து பதில் சொல்லிருக்கு. இந்த யாந்தர் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்வதேச கடற்பரப்பில் தான் இயங்கிட்டு வர ஒரு ஆராய்ச்சி கப்பல் தான், நாங்கள் ரிசர்ச்சுக்காக தான் அதை யூஸ் பண்றோம், அது ஸ்பை ஷிப்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்லியிருக்கு. பிரிட்டன் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கப்புறம் நீங்க வந்து எங்க கடற்பகுதியில் நீங்க இந்த மாதிரி ஷிப்பை அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து ராணுவ நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி மிரட்டு இருக்கு. கண்டிப்பா சாத்தியம் கிடையாது, ஏன்னா ரஷ்யாவோட பவர் அந்த யூரோப்ல எல்லாருக்குமே தெரியும். அதனால இது ரொம்ப பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் போருக்கு வந்து பிரிட்டன் ஆதரவு கொடுக்கறதுனால ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. பட் இது ஆப்வியஸா உண்மையும் கூட. ரஷ்யா கண்டிப்பா, ஏன்னா
ஒரு நாடு 2 நாடு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த நாட்டுக்கு ஆதரவா அதிகமான என்டையர் யூரோப்பே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாமே ஆப்வியஸா எனிமி ஆயிடுறாங்க ரஷ்யாவுக்கு. ரஷ்யா இது மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா போலந்தோட ஒரு ரயில்வே ட்ராக்ல, அதாவது முறையா நேட்டோ நாடுகள்ல சாபோட்டேஜ் வேலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பீதியிலேயே இருக்காங்க. ரயில்வே ட்ராக்ல மிகப்பெரிய பாம்பு வந்து வெடிச்சது. இதுக்கு வந்து அவங்க ரஷ்யாவை தான் குற்றம் சாட்டினாங்க. நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்பை வேலை பண்ணி இந்த மாதிரி முதுகுல குத்துறாங்கன்ற மாதிரிலாம் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிரிட்டன் என்ன சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தன்னுடைய கடற்பகுதியில் இருக்கக்கூடிய விதிகளை மீறினான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு டைம் இது வந்துச்சுன்னா ராணுவ நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிரிட்டன் எச்சரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு 3-4 விஷயங்கள். கண்டிப்பா வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.